கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம். வாரம் ஒவ்வொரு மாதம் சாட்சி சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் மைக் எடுத்தாலே என் பொண்டாட்டி நீ மைக்கு மட்டும் தொடதப்பா அப்படின்னு சொல்லுவாள். அதனால் சாட்சி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பழைய வருடம் புது வருடத்தில் கண்டிப்பாக நாங்கள் பழைய சர்ச்சில் இருக்கும்போது ஒவ்வொரு வாரம் டக்கு 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 சாட்சின்னு சொன்னேன்னா 5 நிமிஷம் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்போம். அதை கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். எத்தனை பேருக்கு எவ்வளோ இருக்கீங்க தெரியல, நான் கண்டிப்பாக எவ்வளோ இருக்கேன். கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிஸ்னஸில் வறுமை வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை அடித்து கொண்டு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிப்பேன், என்னோட விசுவாசம்தான் எல்லா பிள்ளைகளிலும் அன்பாக. எவ்வளோ ஜுரம் ஒவ்வொரு மாற்றி 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 ஜுரம் வரும், எல்லாமே வரும். பிஸ்னஸில் ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு நகை கூட கிடையாது. எல்லாத்தையும் வச்சு இந்த மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கர்த்தர் 12 மாதம் முழுவதும் கர்த்தர் அபரிவிதமாக எங்களை ஆசீர்வதித்து குடும்பமாய் வந்து எங்களை ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, கர்த்தரை தேட, புது வருஷத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீர் மன்னிப்பில் பாதுகாத்துக்கிறார். அப்போ தன்னை ஆசீர்வதித்துக்கிறார். அம்மாவும் ஜெபம் செஞ்சுருக்காங்க. அம்மா ஒரு அடி ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப இடுப்பு வழியில் கஷ்டப்பட்டேன். ஆனால் அவங்க ஜெபிக்கும் போதெல்லாம் படைக்கல தான் இருந்தேன். அவங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க. இன்னி வரைக்கும் இடுப்பு வழியில் நல்ல தாயார். ஓகேங்களா? அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியல. ஆனால் நைட் ப்ரேயரில் வந்து ஜெபிக்கும் போது ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான், எங்களுக்கு ஒரு 3-4 வாரம் தான் அவங்கள இருந்து அவ்வளோ அழகாக ஜொரம் அடிக்குது பக்கத்தில். அருமையான தாயாரை மிஸ் பண்ணாதீங்க. அவங்க ஒவ்வொரு வாரம் எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? சத்தியமாக யாருமே உங்களுக்கு கிடைக்காத தாயே எங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிக்குது. அதே போல் பாஸ்டர்மா அருமையான சகோதரி. பாஸ்டர்மாவுக்கு நல்லா வேளாண்மை கொடுத்துருக்காங்க. அருமையான சகோதரி, நல்லா ஜபிக்கிறாங்க. எங்கெங்கேயோ யாராருக்கும் அவங்க தொடர்ந்தாங்கன்னா இங்கே ஆரம்பிச்சோன்னா கன்னியாகுமரியில் போய் முடிப்பாங்க பொழுது. அவ்வளோ நேரம் எல்லா குடும்பத்துக்கு, எல்லா பிள்ளைகளுக்கு, எல்லாம் ஏதோ அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படா நான் முட்டி போட்டு கீழே உட்காருவேன்னு நினைப்பேன். ஆனால் அவங்க மாடு ஜெபம் பண்ணினே போயிட்டே இருப்பாங்க. அதுவே டைம் ஆகிடும். ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் அவங்க கூட ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் திருப்பி என்னால் வேலை செய்யறதுனால, பிஸ்னஸ் நான் ஒருத்தனே பார்க்குறதுனால, கொரியர் கம்பெனி வச்சு நடத்துறதுனால என்னால் வர முடியுமில்ல. அவங்க கிட்ட நல்ல தேவை. 3 பேரும் ஜபத்தில் நீங்கள் எந்த அளவு நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லை. செமையான அம்மா சொன்னால் அப்படியே நடக்குது. நான் எவ்வளோ சபை பார்த்துருக்கேன், எவ்வளோ ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் அம்மா ஜபம் பண்ணாங்க. இது வரைக்கும் ப்ராமிஸாக இடுப்பு வலி இல்லை, எனக்கு முது வலி வரும். இடுப்பு வலின்றது சத்தியமாக கிடையாது. கர்த்தர் அவங்க ஆசீர்வதிக்கணும், அவங்க ஜபத்தை ஆசீர்வதிக்கணும், அவங்கள ஆயுஷ்ணாங்களை கூட்டி தரணும். நல்ல தாயாரை விட்டுறாதீங்க. செபிக்கிற மனுஷன் நீங்கள் விட்டீங்கன்னா அதை விட ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. தயவு செய்து வர வருஷத்தில் நல்லா கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்குள்ளே இருங்க, அம்மாவை பார்த்துங்க. நம்மளுக்குன்னு கொடுத்த ஆவிக்குரிய சாப்பை இருக்கிற ஒரே ஒரு தாய் நம்ம நேசிப்போம். பிரைஸ்ல கர்த்தர் சிறுசாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.